அனைவருக்கும் வணக்கம். நான் திவ்யா விஜயராகவன். பிளெஸிங்ஸ் ஆஃப் கிருஷ்ணன் சின்ன பொண்ணு யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு அறுபடை வீட்டு முருகன் பற்றிய தகவலை தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5வது படை வீடான திருத்தணிகை முருகனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முருகப்பெருமான் சூரனை வதம் செய்து சினம் தணிந்து வள்ளி தெய்வானையுடன் சாந்த சொரூபமாக வந்து அமர்ந்த இடம்தான் இந்த திருத்தணின்னு சொல்கிறாங்க. சினம் தணிந்த இடம் என்பதனால இது திருத்தணிகை அப்படின்னு இந்த தலம் வந்து அழைக்கப்படுது. பிறகு அதுவே தான் மருவி திருத்தணி அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. மற்ற கோவிலில் இருப்பது போல இங்குள்ள முருகன் வந்து சிலையில் வந்து வேல் வந்து இல்லையா, அலங்காரம் செய்யும் போது மட்டும்தான் வந்து வேல் சாத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க. சக்தி வந்து ஹஸ்தம் எனப்படும் வஜ்ர வேலுடனே முருகன் வந்து காட்சி தருகிறார். இந்த கோவிலில் முருகன் வந்து கோபம் தணிந்து காட்சி தரும் தலம் என்பதனால முருகன் கையில் வந்து வேல் வந்து கிடையாதான். இந்த கோவிலோட மூலவர் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சுவாமி, உற்சவர் வந்து சண்முகர், தாயார் வந்து வள்ளி தெய்வானை, தலம் விருட்சம் பார்த்தீங்கன்னா மகுடமரம். கோவிலினோட அமைப்பு பார்த்தீங்கன்னா வருடத்தினோட நாட்களை வந்து குறிக்கக்கூடிய வகையில் 365 படிகள் கொண்டதாக இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. முருகன் வந்து திருச்செந்தூரில் அசுரர்களுடன் வந்து போரிட்டு வென்றதனோட அடிப்படையில் கந்த சஷ்டியின் போது சூரசம்ஹாரம் மற்ற தலங்களில் வந்து நடக்கும். ஆனால் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா சூரசம்ஹாரமே வந்து நடக்காதான். அன்னைக்கு வந்து முருகப்பெருமானை வந்து குளிர்விக்கிறதுக்காக 1000 கிலோ மலர்களால் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து புஷ்பாஞ்சலி வந்து செய்யப்படுதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் கந்தசஷ்டி விழா கோலாகலமாக இங்கேயும் வந்து கொண்டாடப்படுது. முருகனுக்கு வந்து இந்திரன் வந்து காணிக்கையாக கொடுத்த வந்து சந்தனக்கல் வந்து கொடுத்துருக்காரு இந்திரன் முருகப்பெருமானுக்கு. அந்த கல்லில் அரைக்கப்படும் அந்த சந்தனம் வந்து அன்னைக்கு வந்து சாத்தப்படும் சொல்கிறாங்க. இந்த சந்தனம் வந்து சிறிதளவு வந்து நீரில் வந்து கரைச்சி நம்ம நோய் இருக்கிற உடம்புல வந்து தீராத நோய் இருக்கிறவங்க வந்து குடித்தா அது வந்து பிரசாதம் வந்து அந்த நோயை வந்து விரைவில் வந்து குணப்படுத்தும் வந்து சொல்கிறாங்க. இந்த பிரசாதம் வந்து விழா காலத்தில் வந்து நமக்கு கோவிலில் வந்து கொடுக்கப்படுதான். அனைத்து கோவில்களிலும் பார்த்தீங்கன்னா வந்து விநாயகரை வந்து வழிபட்ட பிறகு தான் வந்து மற்ற தெய்வங்களை வந்து வழிபடுவது தான் வழக்கம். ஆனால் இந்த தலத்தில் வந்து ஆபத் சகாய விநாயகரை வந்து கடைசியாக தான் வந்து வணங்க வேண்டும் சொல்கிறாங்க. வேறு எங்கும் காண முடியாத விஷ்ணு துர்க்கையும் இந்த சன்னதியில் வந்து இருக்குது. புத்தாண்டினோட முதல் நாள் வந்து இரவில் ஒவ்வொரு படிக்கும் என 365 படிகளுக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு கற்பூரம் ஏற்றி பூஜித்து திருப்புகழ் வந்து பாடப்படுது. அனைத்து படிகளுக்கும் பூஜை செஞ்ச பிறகு நள்ளிரவு 12 மணிக்கு தான் முருகனுக்கு வந்து விசேஷமான பூஜை வந்து இந்த கோவிலில் நடக்குது. தமிழ் புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா 1008 பால்குட அபிஷேகம் வந்து நடக்குது. இந்த கோவிலில் வந்து முருகப்பெருமானுக்கு 2 முறை வந்து திருக்கல்யாணம் வந்து பண்ணுறாங்க. சித்திரை பிரம்மோற்சவத்தில் தெய்வானையுடன் திருமணம் நடக்குதாம். மாசியில் வந்து வள்ளியம்மையுடன் வந்து திருமணம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. பள்ளியறை பூஜையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து தெய்வானையோடும் ஒரு நாள் வந்து வள்ளியம்மையோடும் முருகப்பெருமான்